வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம போனஃபைட் கில்லர்னு கூடிய ஒரு நியூ சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் நமக்கு ஒரு சின்ன பொண்ணு காமிப்பாங்க. அந்த பொண்ணுமே மற்றவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுற விஷயத்தை பார்த்து வருத்தப்படுறாங்க. அதாவது இந்த ஸ்டோரி 2011 நடக்குது. அந்த சமயத்தில் இந்த பொண்ணுமே நமக்கு ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எல்லோரும் அவங்க ஃபேமிலியோட அழகாக கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நினச்சி இந்த பொண்ணு வருத்தப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரியே தெரியுது. அது யாருன்ற விஷயத்தை நம்ம காமிக்கல. அதே சமயம் தான் இந்த பொண்ணோடைய அப்பா பிரசன்லேருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருந்திருப்பாரு. இவர் எதுக்கு பிரசனுக்கு போயிருந்திருப்பான்னா இந்த பொண்ணோடைய அம்மாவை கொன்னதுக்காக தான் போயிருந்திருப்பாரு. இந்த பொண்ணு தான் அந்த விஷயத்தையுமே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து அப்பா உத்தம பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவருடைய பொண்ணை எவ்வளோ மிஸ் பண்ணான்ற மாரி அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் பொண்ணுமே ஒரு குடிக்கிற ட்ரிங்க்ல என்னமோ ஒரு விஷயத்த கலந்து இருந்திருப்பாங்க. அதில் இவங்களுமே அந்த ட்ரிங்கை வாங்குறது மட்டும் இல்லாமல் இதில் என்னமோ ஒன்று விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்காக புதுசாக போட்டு தரேன்ற மாதிரி அப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அப்போவுமே டெரராக பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அன்றைக்கி உன்னோட அம்மாவோட சேர்த்து உன்னையும் கொன்று இருக்கணும், அப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன். உன்னால் எப்படி உன்னுடைய அப்பாவுக்கு இந்த விஷயத்த பண்ண முடிச்சு? உன்னால் தான் நான் இது வரைக்குமே ஜெயில் தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு நீ உன்னுடைய அம்மாவுடைய போன்ற மாரி இவங்களுடைய கழுத்தை போட்டு ஒரு பயங்கரமாக நடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் கண்ணாடிகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் மூலயமா ஒரு ஸ்னைப் ஆமை இவருடைய தலையில் பட்டு அதே இடத்துல இவர் இறந்து போகிறாரு. இதை சுட்டது வேறான்னு கிடையாது, நம்ம கதையோடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்டான போனோ தான். இவங்க சொல்கிற விஷயத்த அந்த பொண்ணுமே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணுமே அந்த பில்டிங்க்கு வரும்போது கீழே மேரி கிறிஸ்மஸ்னு எழுதிருக்கு. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. அதாவது போனோ இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல போனோ என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, நீ ஒன்றும் மற்றவங்கள மாரி மாறணுன்ற அவசியம் கிடையாது, நீ ஒரு நல்லவளாக இந்த உலகத்தில் இருக்கணும், அதால் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீ செய். நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னுடைய கண்ணாடிகள் ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பை மட்டும் விட்டு வைன்ற மாதிரி போனோ தான் அந்த மொத்த விஷயத்தையே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சு இந்த பொண்ணுமே அப்படியே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ப்ரெசன்ஸுக்கு வரோம். அந்த இடத்துல போனோவுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. போனோவுடைய பொண்ணோட நேம்ன்றது ஹேவ்லன்றது, போனோடைய ஹஸ்பண்டோட நேம்ன்றது டேசங்கன்றது. இவங்க 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி தான் இவங்களுக்கு இருக்குது. எவ்வளோமே வேகமாக அவங்க பேரண்ட்ஸ் எழுப்பிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அவங்க 2 பேருமே எவ்வளோ கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து தான் டேசங்கும் எவ்வளோ பார்த்துக்க போயிடுறாரு. அதாவது எவ்வளோக்கு மொத்த விஷயத்தையுமே இவர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ஃபுட் மொத்த விஷயத்தையுமே போனோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இதெல்லாம் முடித்தோடனே டேசங் என்ன ட்ரெஸ்ஸை போடலான்ற மாதிரி போனோ கிட்ட தான் கேட்குறாரு. அந்த இடத்துல போனோம் டேசங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தருது. அதில் இவங்க கரெக்டான செலெக்ஷன் தராங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க கிளம்பலான்னு இருக்காங்க. முதல் வேலையாக அந்த இடத்துல டேசங் அவருடைய பொண்ணுக்கு பாய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அதை இவருடைய ஒய்ஃபோட பேசிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன், எதனாச்சும் காரணம் சொல்லிட்டு வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. அந்த இடத்துல இருக்கிற போனோ, நீங்கள் லேட்டாக வந்தால் நீங்கள் தான் வருத்தத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக சீக்கிரம் வருவேன்ற மாரி அப்படியே 2 பேரும் பாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக தான் அந்த இடத்த விட்டு டேசங்கமே போயிட்டாரு. நாளைக்கு வேறு எந்தவித நாளும் கிடையாது, போனோடைய ஃபஸ்ட் டே ஒர்க்குன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் ஹீரோ சொல்லிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் ஒருத்தன் ஆரன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு இவங்களை ஓவர் டேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே போனோ ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இவங்க பொண்ணு இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே அவங்க அமைதியாகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணோட திரும்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் இவங்க கிண்டர் கார்டனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க பொண்ணுமே அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட கொடுக்க, அந்த சமையல் தான் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம இன்னும் ஒரு காஃபி பிரேக் எடுப்போமான்னு கேட்க, அந்த இடத்துல போனாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களுடைய குழந்தைங்க எப்படி வளர்றாங்கன்ற மாதிரி எந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களும் நான் குஸ்தி போடுறது தான் வேலையை போயிடுச்சு, வேலைக்கு போகிறதோட குழந்தைங்கள பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போனோம் அப்படிலாம் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக தான் அங்கே இருக்கவங்க காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. யார் காஃபி வாங்கி இடலான்னு இருக்கும்போது போனோ நான் வாங்கிடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் அதை வாங்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு குழந்தை மேலே ஒரு சின்ன கிளாஸ் விழுற மாதிரி வந்துருந்துருக்கும். அதை கரெக்டாக போனோ கேட்ச் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்து கண் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களும் காஃபி வாங்கி வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அம்மாக்கள் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க இவங்க குழந்தைய எவ்வளோ பத்திரமா பார்த்துருக்க விஷயத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற போனை என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்கள பார்த்துக்கிறதோ வேலைக்கு போகிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க வேலைக்கு போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் பேரண்டல் லீவ் எடுத்ததாக சொல்லு, 1 வருஷம் வரைக்கும் எடுத்தீங்களான்ற மாதிரி அங்கே இருக்கிற அம்மா கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயினி நான் 3 வருஷம் வரைக்கும் எடுத்தேன்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோயினிக்கு ஹீரோடைய அம்மா கிட்டேருந்து கால் வரும். அதை பேசுறதுக்கு அவங்க வெளியே போகும்போது
திரும்ப அங்கே இருக்கிற அம்மாக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஹீரோயின் எந்த மாதிரியான கம்பெனியில் வேலை செய்வாங்க, யாருனாச்சும் பேரண்ட் லீவுக்கு போயும் 3 வருஷம் தருவாங்களா, கண்டிப்பாக அவள் ரொம்ப நல்ல கம்பெனியில் தான் வேலை செய்யணும், அவள் ரொம்ப ஒரு டேலண்டடான எம்ப்ளாயாக தான் இருக்கணுன்ற மாரி அந்த விஷயத்தில் பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை ஹீரோடைய அம்மாவை பார்க்க போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ரேடி ஸ்கீம் செஞ்சுருக்காங்களா, அதை ஹீரோயினிக்கு தரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அவங்க ரேடி ஸ்கீம் தரும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே நீங்கள் போன வாட்டி செஞ்சு கொடுத்தது ரொம்ப போதுமான அளவுக்கு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி இவங்க போன வாட்டி செஞ்சு கொடுத்தா டிஷ்ஷு பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு எதனாச்சும் உதவி வேணுமான்ற மாரி இவங்க கேட்க அந்த இடத்துல ஆரம்பத்தில் ஹீரோடைய அம்மா வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஹீரோயினி ரொம்ப கம்பல் பண்ண அதை கேட்ட இவங்களுமே ஹீரோயினிக்கு ஒரு சின்ன வேலையை தராங்க. அது சின்ன வேலையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஹீரோயினிக்கிட்ட ஒரு பக்கெட் முழுக்க முட்டைக்கோசை தாரதம் பண்ணலாமா, இந்த மொத்த விஷயத்தையுமே வெட்டணுன்ற மாரி இவங்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீரோடைய அம்மா கிட்ட ஒரு லேடி பேச வந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க ஹீரோயினியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாளைக்கு ஹீரோயினி வேலைக்கு போக போகிறாங்களே அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி இப்போதைக்கு ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியில் வேலை செய்கிற விஷயங்களை பற்றி இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் தான் ஹீரோயினிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்கிறதா வர அதை பார்த்த ஹீரோயினுமே இது வரைக்குமே ஆமையாடு தான் வெட்டின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ முயலாட்டம் துள்ளி குதிச்சு வேகமாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே பார்க்கலான்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ வேகத்துக்கு வெட்டுறாங்க. அந்த விஷயத்தை அந்த லேடி மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோடைய ஃபேமிலியில் இருக்கவங்க அதை நோட்டீஸ் பண்ண கிடையாது. கடைசியாக ஹீரோடைய அம்மாவாக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இதே சமையல் தான் ஹீரோயினுமே சூப்பர் மார்க்கெட்டில் இருப்பாங்க. அந்த சமையல் தான் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டு இருந்திருக்கும். அதாவது ஒரு மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாய் அப்யூஸ் பண்ணுற மாதிரி தெரிய வந்திருக்கும். அதை பார்த்த ஹீரோயினுமே அவருடைய தலையில் வெங்காயத்தை போடுறது மட்டும் இல்லாமல் கீழே பீன்ஸை போட்டுறாங்க. அதில் ஒரு வழிக்கு கொஞ்சம் எழுந்திருக்கும் போது திடீர்னு ஒரு பாட்டிலை எடுத்து அவருடைய மண்டையில் அடிக்க அதில் அந்த இடம் முழுக்கவே செம பிரச்சனையாகுது. இந்த விஷயத்தை வேறு யாரும் நோட்டீஸ் பண்ண கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயி மட்டும் ஹீரோயின் இந்த விஷயத்தை பண்ணதை பார்த்துறாங்க. இதே சமயம் தான் ஹீரோவுக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் ஹீரோ மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோ மூசானில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. நான் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சாச்சு வீட்டுக்கு வந்துடுறேன், என்னை மன்னிச்சிருன்ற மாரி அவருடைய ஒய்ஃப்க்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எப்போ ஒரு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இப்போதைக்கு புதுசாக ஒரு மிஷினில் இறங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரக்ஸ் சேல் ஆகிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பார். அந்த சமயத்தில் இவருடைய மெயின் மோட்டிவாக இருக்குது டாங்கனை கூடிய ஆளை பிடிக்கணுன்றதா. கடைசியில் தான் அந்த டாங் காரில் ஏறி போகிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். அதில் ஹீரோ பின்னாடி வந்து ஒரு டாக்ஸி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் டாங்கோடைய காரை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது திரும்ப ஹீரோடைய வீடை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய பொண்ணு தான் ரொம்ப அடம் பிடிச்சுன்னு இருக்காங்க. அப்போ எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட இவங்க கேட்டுன்னு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயின் தான் அவங்க பொண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுவார், அவருக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களுடைய பொண்ணுக்கிட்ட சொல்ல அதை கேட்ட பொண்ணுமே சமத்தா தூங்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோ அந்த காரை சேஸ் பண்ணிருப்பார். அப்படியே டாக்ஸி முடிஞ்ச அளவுக்கு அந்த காரை சேஸ் பண்ணிருக்கும்போது அந்த காரில் இருக்கிற ஆளுமே கடைசியாக தான் யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் திடீர்னு அந்த கார் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கார் பிளாஸ்ட் ஆன ஹீரோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் அங்கே இருக்க டாக்ஸி டிரைவர்கிட்ட 911 கால் பண்ண சொல்கிறாரு. இந்த மொத்த விஷயத்துக்கு ஹீரோ அதிர்ச்சியாக பார்த்துனும்போது பின்னாடி இருக்கிற ஆள் கடைசியாக ஒரு டைலாக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நினைக்கிறேன். அதாவது இவர் என்ன சொல்கிறேன்னா, நீ திரும்ப மறுபிறப்பு எடுப்புன்னு என்னால் சொல்ல முடியலன்ற மாரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினுமே அவங்க பொண்ணை கிண்டர் கார்டனில் விடுறதை மட்டும் இல்லாமல் கடைசியாக இப்போதைக்கு இவங்களுடைய வேலைக்கு போகலான்னு இருக்காங்க. ஹீரோயினி டோராமி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. வெளியே பார்க்கதான் அது ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி, ஆனால் உள்ளார வேறு மாரி இருக்கும். அந்த சமயம் தான் ஹீரோவுமே மன்னிப்பு கேட்டு ஹீரோயினிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா ஹீரோ ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரல. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹீரோயின் அப்படியே அவங்க கம்பெனிக்குள்ளார போகிறாங்க. அந்த சமயம் தான் அவங்க கீ கார்டு வேலை செய்யலை. அந்த இடத்துக்கு எங்கோ வரது மட்டும் இல்லாமல் அவங்க கீ கார்டை வாங்கி திரும்ப வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது உடனே வேலை செஞ்சிச்சு. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்புறம் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து புது கீ கார்டை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போகிறாரு. 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே ரொம்பவே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோயின் இந்த கம்பெனி விட்டு பேரண்டல் லீவுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் வரைக்கும் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த 3 வருஷங்கள் கடந்து கடைசியாக ஹீரோயினுமே கம்பெனிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஹீரோயினை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம எல்லாருடைய நேமை தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிற்கிறவங்களோட பேர் ஹேசியோலன்றது, பக்கத்தில் நிற்கிறவங்களோட பேர் எங்கேப்புன்றது. அதுக்கு நடுவில் ஹீரோயினி முக்கியமாக ஒரே ஒரு பர்சனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஹீரோயினியோட ஹெட்டுன்னு சொல்லலாம். அவருடைய பேர் பங்பால்ன்றது. அவர் தான் கடைசியாக தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. கடைசியாக அவருமே இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினி 3 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிக்கு வந்துருக்காங்க. அதால் இவருமே ஹீரோயினோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் காமிச்சுன்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த
இடத்துல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிருப்பாரு. அப்போ தான் நேற்று நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ மேலே போலீஸ் சந்தேகப்பட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் கடைசியாக அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அதை பற்றி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்கிறாரு. நான் இந்த இடத்துல ஒரு நியூஸ் விஷயமா வந்தேன். இங்கே ட்ரக்ஸ் சேல் ஆகிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதில் இந்த காரில் இருக்கிறது தான் ட்ராப்பர்னு எனக்கு தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அந்த இடத்துல போலீஸுமே உங்கள் ஃபோனை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த சமயத்தில் வேணால் நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவேன். ஏன்னா நீங்கள் விட்னஸ் ஆகோ இல்லைனா சஸ்பெக்டாகவும் இருக்கீங்கன்னு போது அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக தான் அதுக்குமே ஒத்துருந்துருப்பாரு. அதுக்கு தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வரும்போது இவருடைய அடியாளுக்கு ஹீரோ கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கால் பண்ணி உன்னோட உதவி வேணும்னு சொன்னால் அந்த ஆள் திடீர்னு மூஞ்சில் அடித்த மாதிரியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவுக்கு அது கடுப்பாகுது. எதுக்கு தான் இவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஹீரோமே அப்படியே உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட்டிருக்க மாட்டாங்க. ஹீரோ தான் எதனாச்சும் நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அதிக கேள்விகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா இறந்து போன ஒரு நேம் டாங்குன்றது தானே. அதே சமயத்தில் இப்போதைய நடந்த கேஸுன்றது ஹோமிசைடா இல்லை ஆக்சிடென்ட்டான ஒரு கேள்வியை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸரும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி எங்களாம் பேசாத. ஏன்னா இது ஹோமிசைடா இல்லை ஆக்சிடென்ட்டான்ற விஷயம் எங்களுக்கே தெரியாது. ஃபாரன்சிக் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு பேரலாவே ஹீரோயினி காமிச்சு அந்த இடத்துல ஹீரோயினிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா பங்பால் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் அந்த மீட்டிங்க்கு ஹீரோயினி போகணுன்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினுமே அதை பகலில் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருமே எதுக்கு நீ இதை பகலில் பண்ணணும்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே என்னுடைய பொண்ணை போய் நான் கூட்டாட தேவையில்லையே, என்னால் எப்படி இந்த மீட்டிங்கை ராத்திரி பண்ண முடியும்னு சொல்ல அதை கேட்டவங்களும் சரி பகல்லே பண்ணி தோலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினி மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு முழு இன்ஸ்ட்ரக்ஷன் தரது எங்கோ தான். அந்த இடத்துல எங்கோவுமே மொட்டை மாடி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்கே ஸ்னைப்பர் இருக்குன்ற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இதை தான் இவங்க மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுமே மீட்டிங் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி ஸ்னைப்பரை வச்சு குறி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே லைட்டாக ஜன்னல் திறந்து வந்திருக்கும். அந்த ஜன்னல் மூலியமாக அவருக்கு ஹெட் ஷாட் அடிக்கிறாங்க. அதுலேயே அந்த ஆள் செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினுமே அவங்க பொண்ணை பிக்கப் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க பொண்ணுமே ஹீரோயினுக்காக ஒரு ரோஸை செஞ்ச விஷயத்தை காமிக்க அதை பார்த்த ஹீரோயின் இது ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி அப்படியே அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்னது இதுன்ற மாதிரி ஹீரோடைய மாஸ்க்கை பற்றி கேட்டால் அந்த இடத்துல ஹீரோயினே உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதால் தான் இப்படி பண்ணுன்ற மாதிரி ஹீரோயினை சிரிக்க வைக்க சில விஷயங்களை பண்ணுறாரு. அதில் ஹீரோயினுமே கடைசியாக சிரிக்க சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஹீரோமே ஹீரோயினிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்தது எப்பயும் போல் ஹீரோ அவருடைய குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மொத்த விஷயத்தை ஹீரோனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயம் தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க டேசாங் சிக்கன் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறாங்கும் போது அதை கேட்ட ஹீரோயினுமே அதை மறுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வரக்கூடிய ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. டேசாங் சிக்கன் போதே அது யாரோடைய ஷாப்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேசாங்கிறது ஹீரோடைய நேம் தான். அப்போனா அது ஹீரோடைய ஷாப் தான். அந்த ஷாப்பை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஷாப்போடைய ஓனரே ஹீரோயின் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது அடுத்ததாக ஹீரோயினி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யோனோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப் ஓனர் தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஓனருக்கு ஹீரோயினை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதில் இவங்களுமே ஹீரோயின்கிட்ட அந்த ஃப்ளவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபேமிலிக்குள்ளார ரகசியன்றது இருக்கக்கூடாது. நீ எப்போ இந்த ரகசியத்தை பற்றி உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போகிற, இதை ஒரு கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் தெரியுமான்ற மாரி ஹீரோயின்கிட்ட சொல்ல அந்த இடத்துல ஹீரோனியும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வராதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ முதல்ல ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் என்னை பற்றி தெரியாதுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோமே அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அந்த சமையல் தான் சில சீன்ஸை நமக்கு பேக்கில் காமிப்பாங்க. ஹீரோயினி சின்ன வயசில் கஷ்டப்பட்ட சில சீன்ஸாக இருக்கட்டும், ஹீரோயினி கடைசி வரைக்குமே இப்படி இருக்கிறத நினச்சி சூசைட் பண்ண போன சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உங்களை பற்றி முழுக்க தெரியணுன்ற அவசியமே கிடையாது, எனக்கு உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே நானும் அப்படி தான் நினைக்கிறேன், உங்கள் பேர் என்னன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் ஒருத்தர் மேலே காதலில் விழுந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோடைய கம்பெனியை காமிச்சா இதுக்கு முன்னாடி ஹீரோயினி ஒரு ஸ்னைப்பர் வேலையை பார்த்து இருந்திருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்னைப்பர் வேலைகள் திரும்ப ஆரம்பிக்குது, சீரியல் ஸ்னைப்பிங் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஹீரோயினை பற்றி நியூஸில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவுடனே ஹீரோ அப்படியே ஹீரோயினுடைய முகத்தை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்ற விஷயம் நமக்கு தெரியல. இதே சமயம் தான் ஹீரோயினை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோயினிக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி ஹீரோயினை பற்றின மொத்த பிக்சருமே எடுத்து அமைச்சிருக்காங்க. இதுவும் யாருன்ற விஷயத்தை நமக்கு சரியாக காமிக்கல. ஆனால் ரெண்டு பக்கமே ஒரு மாதிரி ட்விஸ்டராக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சீரியல் ஸ்னைப்பிங் நியூஸ் வந்தோடனே உடனே ஹீரோ அந்த சைடு இருக்க ஹீரோயினோட பிக்சரை பார்க்குறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோவை ஹீரோயினிக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இந்த ரெண்டு வித சீனுமே எங்கேயோ லிங்க் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோ செஞ்சு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.